மக்காவில் அந்த நாள் உலகம் ஒரு அற்புதத்தை காண இருந்தது. பனுகாசின் பள்ளத்தாக்கில் கிறிஸ்துவுக்கு பின் 571 ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை கண்மணி ஆமினா என்றெடுத்த கனியமுதாய் அகிலத்தோருக்கு அருட்கொடையாய் அறியாமை இருளகற்றும் தீபமாய் மண்ணகமும் விண்ணகமும் போற்ற பௌர்ணமி நிலவையும் மிஞ்சும் ஒளிச்சுடராய் மக்காவில் வந்துடித்த மாணிக்கமாய் பிறந்ததே ஒரு குழந்தை. பிறக்கும் போதே நுபுவத்திற்கு முன்னோடியாய் ஆமினாவின் உடலில் இருந்து வெளிப்பட்டதாம் ஒரு பேரொளி. அதன் பிரகாசத்தில் சாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மகிழ்ச்சிகள் வணங்கி வந்த பிரம்மாண்ட நெருப்பு குண்டம் அணைந்தது. சாவாயினும் நீர்த்தடாகத்தை சுற்றியிருந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன. அத்தனை அதிசயமும் ஒரே நாளில் நிகழ்ந்ததாய் சொல்கின்றன வரலாறுகளும். வற்றிய சோலையில் வளந்திரை சோலையாய் வந்துரித்த வள்ளலை கஃபாவுக்கு தூக்கிச் சென்று முஹம்மத் என்று நாமம் சூட்டப்பட்டது. அப்துல்லா ஆமினாவின் புதல்வனாய், பாட்டனார் அப்துல் முத்தலிஃபின் பாச பேரனாய், கவிஞர்கள் பாடிடும் கரையில்லா மஹ்மூதாய், பிறப்பிலேயே தந்தையை இழந்து நிகரற்ற இறையோனின் பாசத்தால் நிரப்பமாய் சலாமெனும் நிரந்தர மழை பெற்ற அதிசய குழந்தை இது. நகர்ப்புற அரபியர்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றாமல் இருக்கவும் தூய அரபு மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டனர். தன் பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினார். இறுதியாக ஷாத் இப்னு பக்கர் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா பின் அபு துவைப் அப்துல்லாஹ் இப்னுல் ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவரது கணவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஜ்ஜா என்பவர். இவருடைய பிள்ளைகளான அப்துல்லா, அனிஷா, சைமா என்ற புனை பெயர் கொண்ட ஹுதாஃபா ஆகியோர் நபி அவர்களின் பால்குடி சகோதர சகோதரிகள். இதில் ஷைமா என்பவர் நபி அவர்களை தூக்கி வளர்த்தவராவார். நபி அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாத் குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார். ஹம்சாவின் பால் குடித்தாய் ஒரு நாள் நபி அவர்களுக்கும் பாலூட்டினார். இதனால் ஹம்சா அவர்களும் நபி அவர்களும் சாத் குடும்பத்தைச் சேர்ந்த செவில்தாய் மற்றும் ஜுவைபியா ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள். பால்குடி காலங்களில் ஹலீமா அம்மையார் நபி அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார். அதை அவரே சொல்கிறார். தனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாத் கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்ட போதே பஞ்ச காலம் அது. நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் ஒரு கிளப்பெண் ஒட்டகம் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. எங்களுடைய குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை. எனது மார்பில் அக்குழந்தையின் பசி இருக்கும் அளவுக்கு பாலும் இல்லை. எங்கள் ஒட்டகையிலும் பால் இல்லை. எனினும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனுடைய அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன். நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்றது. ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால்குடி குழந்தைகளை தேடி அலைந்தோம். எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாஹ்வின் அருட்கொடையாம் முஹம்மத் காட்டப்பட்டார். எனினும் அக்குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதை ஏற்க மறுத்துவிட்டனர். ஏனெனில் குழந்தையின் தந்தையிடமிருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும். அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற பேச்சு அனைவர் நாவிலும். எனவே அல்லாஹ்வின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை. என்னை தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களும் குழந்தைகள் கிடைத்தனர். அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நான் எனது கணவரிடம், அனைவரும் குழந்தையுடன் திரும்புகையில் நான் வெறுங்கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதமில்லை. ஆகவே அல்லாஹ்வின் மீதானையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர் தாராளமாக செய்யலாமே, அக்குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத் தரலாம் என்றார். நான் அங்கு சென்ற அக்குழந்தையை வாங்கி வந்தேன். எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே நான் அந்த குழந்தையை வாங்கிக் கொண்டேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன். அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் என் மார்புகளில் பால் சுரந்தது. அக்குழந்தை வயிறு நிரப்ப பால் அரும்பியது. அதன் சகோதரர்களாகிய என் குழந்தைகளும் பால் அருந்தியது. பிறகு இருவரும் உறங்கிவிட்டனர். அதற்கு முன் நாங்கள் எங்களுடைய குழந்தையுடன் உறங்க முடிந்ததே இல்லை.
என்னுடைய கணவர் எங்களுடைய கிள ஒட்டகையை நோக்கி சென்றார். அதன் மடி பாலால் நிரம்பி இருந்தது. அதை கறந்து நானும் என் கணவரும் பசித்தீர குடித்தோம். அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம். காலையில் என் கணவர் ஹலீமாவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கிறாய் என்றார். அதற்கு நான் அப்படித்தான், நானும் நம்புகிறேன் என்றேன். பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். என்னுடைய பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது. அப்பெண்கள் என்னை நோக்கி, அபூ துவைபின் மகளே, உனக்கு என்ன நேர்ந்தது? எங்களுடன் மெதுவாக செல், நீ வரும்போது வாகனித்த வந்த கழுதைதானா இது என்றார்கள். நான் அல்லாஹ்வின் மீதானியாக அதுதான் இது என்றேன். அவர்கள் நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றார்கள். எங்களது ஊருக்கு திரும்பினோம். அல்லாஹ்வின் பூமியில் எங்களுடைய பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து நாங்கள் அருந்துவோம். எங்களை தவிர வேறு எவரும் தங்களுடைய ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலீமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனாலும் என் ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வரும். அத்தனை அதிசயமும் இந்த அற்புத குழந்தையின் பிறப்பாளே.